ரிஷி, பொதுவா இந்த வீக் டேஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு, அந்த வீக்கெண்ட்ல அந்த மார்னிங் எழுந்து ஒரு 6 மணிக்கு இந்த பேட்ட தூக்கிட்டு கிரிக்கெட் ஆட போடுறது, ஷட்டில் ஆட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பா கல்யாணம் ஆகாத ஆண்கள விட, இந்த கல்யாணம் ஆன ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா வந்து ஃபீல் பண்றத நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அண்ட் சமீபத்துல நம்மளோட ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ல நீ சில விஷயங்கள சொன்ன. சோ அத நான் உன்கிட்ட பெர்சனலி கேட்கணும்னு நெனச்சேன். அண்ட் அதையே நம்ம ஏன் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல உன்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அது சம்பந்தமா சில விஷயங்கள் நான் வந்து கேட்கிறேன். சோ பொதுவா ம். இப்ப நீ ஜெனரலி ஒரு மண்டே டூ சாட்டர்டே நீ ஷட்டில் ஆட போவ. மார்னிங் 4:30க்கு ஆட போறேன்னு வை. எஸ். பட் அப்ப யூசுவலி அந்த மாதிரி வீக் டேஸ் ஃபுல்லா விளையாடுறவங்க அந்த சண்டே அப்படின்ற அன்னைக்கு ஒரு ரெஸ்ட் மோடுக்கே போயிடுவாங்க. சோ நீ என்ன பண்ணுவனா, சண்டேயும் நீ வந்து பேட்ட தூக்கிட்டு கிளம்பிடுவ. சோ மேபி உன்னோட ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. பட் அநேக வீடுகள்ல கல்யாணமான ஆண்கள் வந்து மோஸ்ட்லி மார்னிங் பேட்ட தூக்கிட்டு போகணும்னாலே அங்க ஒரு பெரிய ஒரு கலவரமே நடக்கிறதுல எஸ். நான் கண்கூடாவே எஸ். பார்த்திருக்கேன். அண்ட் டிவிலயும் பாத்தீங்கன்னா நிறைய சினிமாஸ்லயும் இதை வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்லயும் பார்த்திருப்போம். So உண்மையாவே இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன். இப்ப நீ காலையில விளையாட போற சண்டே உன் ஒய்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா? இல்ல, என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என் கூட விளையாடக்கூடிய ஒரு த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ம். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, விளையாடிட்டு வாங்க, பிரச்சனை இல்லைங்கிறத வந்து சில ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதுல சில பாய்ஸ் வந்து ஒய்ஃப் சொல்றதை கேட்பாங்க, விருப்பப்படியே கேட்டு விளையாட போக மாட்டாங்க. சில பாய்ஸ் வந்து ஒய்ஃப் சொல்றது பிடிக்கவும் செய்யாது, பட் இருந்தாலும் ஒய்ஃப் சொன்னதுனால போகாம இருப்பாங்க. ம். சில வந்து பாத்தீங்கன்னா சில ஒய்ஃப் வந்து அடவடித்தனமா நீ போகவே கூடாது, நீ விளையாட போறேன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேமிலி டே, ரெஸ்ட் டே, ஆர் என்கேஜிங் டே, வெளியே போறது, சுத்துறது, வீடை கழுவுறது, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது என்கேஜிங் டே ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும். பட் மென்னை பொறுத்த வரைக்கும், பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கேஜ் ஆகுறதுங்க வந்து நம்ம சண்டே தோறும் பார்க்க முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து இதை பழகிட்டு வரோம் இல்லையா? இல்ல, நான் எதனால கேக்குறேன்னா, நான் பேசிக்கலி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பர்சனோ கிடையாது. ஓகே. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஸோ நான் பேசிக்கலி சண்டேஸ்ல அந்த மாதிரி போக மாட்டேன். நானுமே வந்து ஒரு ரெஸ்ட் மோட விரும்புற ஒரு ஆள் இருக்கேன். ஸோ அப்ப அதனால எனக்கு இத பத்தி பெரிய புரிதல் இல்ல. என் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நான் இத பேசுறதுனால ஒரு ஃபெமினிஸ்ட்ன்னு நீ யோசிப்ப. பட் பேசிக்கலி அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, ஓகே. இப்போ நீ சொல்றபடி சின்ன வயசுல இருந்தே நாங்க சண்டேஸ் ஆனா நாங்க வெளியில போவோம், விளையாடுவோம் அப்படின்னு நீ சொல்ற. பட் பெண்கள் சைடுல இப்ப அவங்களும் அதே மாதிரி பேட்ட தூக்கிட்டு நான் சண்டே ஆனா நான் போறேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து எவ்வளவு ஆண்களால அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? 6 மணிக்கு நான் பேட்ட தூக்கிட்டு குழந்தைய நீ பாரு, நீ சமைச்சு வை, டீய போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வந்து என்னோட 10 தோழிகளோட நான் விளையாட போறேன்னு சொல்லி கிளம்புனா, அத வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு ஆணால அத லுக், வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியுமா? அப்ரிஷியேட் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். லுக், மென்னுக்கு வந்து ஒரு சோஷியல் லைஃப் இருக்கு. கண்டிப்பா மென் வந்து சோஷியல் லைஃப் விரும்புற ஒரு பர்சன் தான். பட் உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் லைஃப் கம்மியா இருக்கு. நிறைய உமனுக்கு வந்து மேரேஜ் முடிச்சதுக்கு பிறகு சோஷியல் லைஃப், கேம் லைஃப், ஸ்போர்ட்ஸ் லைஃப், ஜிம் லைஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உமன் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மேரேஜ் பிறகு அந்த சோஷியல் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையில இந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது. இந்த சோஷியல் லைஃபை வந்து உமன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலதான் ஹஸ்பண்ட் சொல்லி நீங்க உட்காரு, இந்த வேலையெல்லாம் பண்ணு, அந்த வேலையெல்லாம் பண்ணு, வெளியே எங்கேயும் போகாத, விளையாடாத அப்படி சொல்றதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உமன் வந்து அவருடைய சோஷியல் லைஃபை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க மேரேஜுக்கு பிறகு. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது உமன், அண்ட் அதே மாதிரி சில சுச்சுவேஷன்ல வந்து மென்னும் காரணமா இருக்காங்க. மென்னும் வந்து உமனா சோஷியல் லைஃபுக்கு இன்க்ளூட் பண்றது கிடையாது, விளையாட போறது கிடையாது, விளையாட அலோவ் பண்றது கிடையாது, வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்த விடுறது கிடையாது, தனியா டூருக்கு அலோவ் பண்றது கிடையாது. ஸோ ரூரல் லைஃப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி வந்து உமன் வந்து சோஷியல் லைஃப்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் வாழ்றாங்க மேரேஜுக்கு பிறகு. புரியுதுல? கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பா வந்து உமனையும் விளையாட விடுறதுக்கும் வெளியே போறதுக்கும் தனியா அலோவ் பண்ணிட்டாங்கன்னா மென்னுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நீ சொல்ற அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது என்னைக்கே யோசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஆண் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு கல்யாணமான ஆண், ஒரு 2 குழந்தைங்க இருக்கு. இல்ல ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, த்ரூ அவுட் தி வீக் நான் வந்து நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக நான் வந்து உழைக்கிறேன். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படின்னு என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. நான் அது வந்து நான் பொய்ன்னு நான் சொல்லல. இல்லன்னு நான் மறுக்கல.
அண்ட் அட் த சேம் டைம் இப்ப நீ அந்த சண்டேஸ்ல வந்து உனக்கு ரிலீஃப் வேணும்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னோட அந்த நீ வெளியில போற. ஓகே, சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆப்வியஸ்லி யாருக்கு போகுது? உன்னோட ஒய்ஃபுக்கு தான் போகுது. அவன் காலமே எந்திரிக்கணும், குழந்தைய எழுப்பணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், உனக்கு சாப்பாடு செய்யணும். அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீ பாக்குற. ஓகே, சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அவங்க வந்து ஒரு நாள் உன்னைய வந்து நீ சண்டே இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கப்பா, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரி சித்தரிக்கப்படுதுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. சும்மா ஒரு ஜிம்முக்கு போனாலே வீட்டுல உட்கார்ற மாமியார் மாமனார் வந்து ஆமா ஒரு பேண்ட் சட்டையை போட்டு கிளம்பிட்டா, ட்ராக் சூட்டை போட்டு கிளம்பிட்டு ஷூவை மாட்டிட்டு கிளம்பிட்டா, வந்து ஒரு ஒர்க் பண்றதே கிடையாது. சோ இந்த மாதிரியான டாக் வந்து அவங்கள ஒரு டவுன் கிரேடு தான் பண்ணுமே தவிர அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பாயிண்ட்ன்றதே கிடையாது. போதாதுக்கே இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா அந்த ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு ஹவுஸ் பேஸ்ட் ஒரு ஹவுஸ் டோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, வீட்டுல இருக்கிற எஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பெரிய அவங்க ஆபீஸ்ல கூட பெரிய ஒரு மலையா நவுட்டுற விஷயமா இருந்தாலும் சாதிச்சிருவாங்க. ஆனா வீட்டுல வந்து எஸ் ஒரு குழந்தைய 1 மணி நேரம் பாத்துக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, உலக உருண்டையை தூக்கி தலைக்கு மேல வச்ச ஒரு கதை மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே, பாலா, நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இது சோசியல் ஸ்டிக்மான்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். சோ நம்ம பாலா, நீ 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 இந்த விஷயத்த வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா சொல்ற, ரொம்ப காம்ப்ளெக்ஸா சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயத்த நீ ரொம்ப காம்ப்ளெக்ஸா சொல்ற. நான் சிம்பிளாவே சொல்றேன். ஃபேமிலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை இருந்தாலும், குழந்தை இல்லாம இருந்தாலும், குழந்தை இருந்தாலும், 2 குழந்தை இருந்தாலும், கிருஷ்ண ஒர்க்கா இருந்தாலும், இப்போ ஒய்ஃப் வீட்ல இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அந்த ஸ்டோரி வேற. 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, 2 பேரும் எம்ப்ளாய்டுன்னா கண்டிப்பா ஹவுஸ் ஒர்க்குங்கிறது வந்து 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் லைஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் இண்டிபெண்டான சோஷியல் லைஃப் இருக்கு இல்லையா? உமனை பொறுத்த வரைக்கும் உமனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, மென்னை பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஸோ அது இண்டிபெண்டான சோஷியல் லைஃப். அந்த அந்த இண்டிபெண்டான சோஷியல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து அவங்க வழியில என்ஜாய் பண்ணணும். மேரேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் லைஃபை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லா வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் சினாரியோ. அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன் தானே, கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல இருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. பட் மென்னும் அதே மாதிரி வெளியே வந்து சின்ன வேலைக்கே போறாங்க. ஹார்ட் ஒர்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல மென். ஹார்ட் ஒர்க் எம்ப்ளாயிஸ் சொல்லும்போது எதெல்லாம் தெரியல, மண்ணு தோன்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க. மென்னுமே ஈஸியா சம்பளம் வாங்க மாட்டாங்கல்ல. எஸ் ஆர் நோ? அதையும் தாண்டி தான் அவங்க விளையாடுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு நம்ம 6 நாள் 7 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு லீஃப் ஆகட்டும்ங்கிறது. ஸோ அந்த ஒரு சோஷியல் லைஃப்பை வந்து எப்படியுமே எந்த ஒரு வழியிலுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுதான் தான் என்னுடைய விஷயம். அது வந்து மென்னுக்கு மட்டும் இன்க்ளூஷன் ஆன ஒரு சோஷியல் லைஃப் கிடையாது. உமன் அண்ட் மென்னுக்குமே இந்த ரெண்டு பேருக்குமே சோஷியல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூடட், ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ளூடட், அந்த சுத்துறதும் இன்க்ளூடட் தான். எல்லாமே வந்து சோஷியல் லைஃப் தான். சோஷியல் லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். இல்ல நீ நீ எப்படி சொல்ற? இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு 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 லேடிஸோட ஒரு வியூல இருந்து பார்த்தேன்னா, ஒரு பெண்களுக்கு வந்து எப்படி தோணும்னா, அவங்க அந்த த்ரூ த டே நீ வீட்டை விட்டு வெளியில போய் ஒர்க் பண்ற. பட் ஓகே, உனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா சம்டைம்ஸ் அதுக்கு டபுள் த டைம் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் அவங்களால அதை ஓகே, வெளிப்படுத்த முடியாது. நீ இப்ப போற 4 பேரை வெளியில பாக்குற, 4 பேர் கூட பேசுற, உனக்கு வந்து ரொம்ப கடுப்பாச்சுன்னா ஒரு ஒரு டீ ஷாப்ல போய் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ அடிப்ப, மறுபடியும் வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அந்த நாலு செவத்துக்குள்ளதான் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளதான் அவங்க சமாளிக்கணும். அப்படி இருக்கும்போது சோ நீ நம்ம வெளியில போற ஆண்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவன் வீட்டுல தானே இருக்கா, அவளுக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன குறைச்சல், சமைச்சமா சாப்பிட்டோமா தூங்கணுமான் இருக்கும். பட் ரியாலிட்டியில அது கிடையாது. ஓகே, யா அவங்களுக்கு 6-8 வேலைகள் இருக்கும். ஓகே, யா சோ அப்படி அப்படி பாக்குற பட்சத்துல அந்த லேடிஸோட தாட் எப்படி இருக்கும்னா, ஓகே நமக்கு வந்து ஃப்ரைடே மண்டே டு சாட்டர்டே நமக்கு ஹெக்டிக்கா இருந்துட்டோம், நம்மளோட கணவரும் ரொம்ப ஹெக்டிக்கா இருந்திருப்பாரு. சோ சண்டே அவருக்கு வந்து நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கலாம், அண்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சில விஷயங்களை பண்ணலாம். ஒன்னா வந்து நம்ம ஹவுஸ் கிளீனிங்கோ ஏதோ ஒரு டாஸ்க் அவங்க கண்டிப்பா அந்த சண்டேஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுல சில எஸ் விஷயங்கள் எஸ் வந்து அவங்களால பண்ண இயலாத சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒட்டரை அடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெண்களால முடியும்? அண்ணாந்து பார்த்து ஃபேன் எல்லாம் ஓகே, துடைக்கிறது.
அப்ப அந்த பகுதியில அவங்க ஆண்களுக்காக வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, வீட்டை சுத்தி ஒரு கிளீனிங் ஒர்க்கோ, ஏதோ ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ வந்து ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதிக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம பேட்ட எஸ். தூக்கிட்டு நிக்க வேண்டி. ஓகே. பாலா பாலா சொல்றது அது அவங்களுக்கு வந்து மனதளவுல வந்து ஒரு மேபி ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து வெளிப்படுத்தணுமா, வேண்டாமான்ற அளவுக்கு அவங்க யோசிக்கலாம். ஏன்னா, நம்ம இத வெளிப்படுத்துறதுனால தேவையில்லாம வந்து ஒரு சண்டே நமக்கு வீணா போயிடுமோ! இதனால நமக்குள்ள சண்டை வந்துருமோ! கிடைக்கிறதே வாரத்துல 1 நாளு. இந்த நாள் எதுக்கு பகச்சுக்க இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெண்கள் வந்து அத பெருசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம விட்டுர்றாங்க. பட் அதையும் தாண்டி அட்லீஸ்ட் மாசத்துல 1 வாரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டானான்னு யோசிச்சுட்டு தான், அப்பயும் வந்து அவன் பேட்ட தூக்கிட்டு ஓடும்போது தான், பெண்கள் மத்தியில அது ஒரு பெரிய ஒரு ஒரு கிளர்ச்சி, ஒரு புரட்சிய ஏற்படுத்துது. புரியுதா? பாலா, இதுல வந்து நான் ஒரே விஷயம் சொல்றேன் பாலா. இந்த சினாரியோ எதனால வருது பார்த்தேன்னா, உமன் ஆர் வெரி வெரி டிபெண்ட் அப்பான் த ஹஸ்பண்ட். அந்த உமன் வந்து ஹஸ்பண்டை மட்டுமே டிபெண்ட் பண்றதுனால தான் இந்த சினாரியோஸ் எல்லாம் வருது. சோ இது வந்து இதுக்கு இதுக்கு காரணம் வந்து ஹஸ்பண்டா இல்லையான்னு கேட்டா தெரியல. ஹஸ்பண்ட் தான் அதை வந்து உமனோட லைஃபை வந்து ஹஸ்பண்ட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாருன்னா, நீ வேலைக்கு போகாத, நீ வீட்டுல இருந்து கிச்சன் ஒர்க்க பாரு அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாருன்னா அது ஹஸ்பண்டோட மிஸ்டேக். நான் ஒத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் அப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து வீட்டுல தான் உட்காரணும், கிச்சன் ஒர்க் நீ தான் பண்ணணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்கன்னா இட் இஸ் ஹஸ்பண்ட் மிஸ்டேக். ஸோ ஒய்ஃப் வந்து வெரி டிபெண்டபிள் ஆன் மை செல்ஃப் ஆர் வெரி டிபெண்டபிள் ஆன் ஹஸ்பண்டுக்கு ஆக்குறதே ஹஸ்பண்டா இருக்கும் அந்த டைம்ல. பட் உமனே வந்து இந்த லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சில உமனே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல ஹஸ்பண்டை குறை சொல்லக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு சோஷியல் லைஃப் இருக்கதான் செய்யும். ஹி வில் என்ஜாய் தி லைஃப். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களும் அவங்களும் அந்த சொசைட்டியோட பார்த்து அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அவங்க தான் வந்து அவங்களோட லைஃபை தேர்ந்தெடுக்கணும். வெளியே போகணுமா வேண்டாமா, எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் போகக்கூடாது, எப்படி போகணும், விளையாட போகணுமா வேண்டாமாங்கிறத வந்து உமன் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுல வந்து மென்ன குறை சொல்றதோ, மென்ன டிபெண்ட் ஆக்குறதோ, மென்னோட லைஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் தோ அது கல்யாணம் ஆனாலும் சரிதான், கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரிதான், ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யாராலும் பொறுக்க முடியாது. பாலா வந்து வீட்டுக்குள்ள போட்டி வச்சு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண பாலாக்கு பொறுக்க முடியுமா? அது யாரா இருந்தாலும் பொறுக்க முடியுமா பாலாக்கு? பாலா என்ன பண்ணுவ நீ? கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? சோ டிஃபரெண்ட் சினாரியோஸ் இருக்கு பாலா. டூ மச் டிபெண்ட் ஆன் ஹஸ்பண்ட் அது வந்து நிறைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இஷ்யூஸ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டிபெண்டன்சி குறையணும். டிபெண்டன்சி குறையும் போது தான் சோஷியல் லைஃப் வந்து இன்க்ளூட் ஆகும். டிபெண்டன்சின்னு வரும்போது இப்போ நம்ம வந்து இப்போ ஒர்க்கிங் உமனுக்கும் இதே பிரச்சனை இருக்கதான் செய்யும். இப்போ வந்து நீ சொல்ற மாதிரி அவன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒர்க்கிங் உமனுக்கும் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அவங்களும் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணிட்டு இப்ப 2 பேர் சாஃப்ட்வேர்ல இருக்காங்கன்னு வை. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க் லோடு. 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு ஆபீஸ் என்வாயர்மெண்ட். 2 பேருக்குமே ஒரே மாதிரியான டாஸ்கா தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த சண்டேன்னு வரும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, சண்டே வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ டே. இந்த டேல வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணணும். அது வந்து ஷாப்பிங் வந்து ஒரு கிராசரி, ஒரு ப்ரொவிஷன் பர்ச்சேஸ் பண்றது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே. அப்போ நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல வரும்போது, நம்ம ஆண்கள் எப்படி யோசிக்கணும்னா, ஓகே, இப்ப இது என்ன நடக்கும்னா, மார்னிங் 6 மணிக்கு போறாங்கன்னா, அவங்க வர்றதுக்கு வந்து 2 மணி, 3 மணி. அவங்க வந்து வீட்ல அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் மறந்து நம்ம விளையாட்டுன்னு நம்ம கிரவுண்ட்ல இறங்கிட்டாவே, குறிப்பா ஆண்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, டைம் போறதே தெரியாது. போன் வந்து எஸ். ஒரு ஓரத்துல ஒரு மரத்து மூட்டுல தொங்கிட்டு இருக்கும். இல்லாட்டி காருக்குள்ள இருக்கும். இல்லாட்டி பைக்ல சைட்ல எங்கேயாவது பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம். ஓகே, நம்ம பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்போம். அங்க சண்டே வந்து அந்த உலகமே நம்ம கிரவுண்ட்ல தான் இருக்கும். நமக்கு வீட்ல என்ன நடக்கும்னே தெரியாது. ஓகே, அப்படி நீ இருக்கு. நல்லா நீ நல்லா நீ நல்லா வேடக்கூடிய பசங்க மாதிரி எல்லாம் பேசுற உண்மையிலே. இல்ல நம்ம கண்கூட பாக்குறோம்ல. இப்ப என் கூடயே ஒர்க் பண்ற கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. சோ அவங்களும் வந்து ஓகே ஓகே சொல்லுவாங்கல்ல, வீட்ல செம்ம டார்ச்சர்டா அப்படி இப்படின்னு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பேசுறேன். சோ ஓகே என்னை ஓகே. பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். நம்ம ஒய்ஃப்க்கு வந்து நம்ம இல்லாம ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல. இல்ல நம்மளோட நம்மளோட ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஒரு சோசியலிசம் அப்படின்றது கண்டிப்பா வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேணும். பட் அதுக்கான ஒரு ஒரு ஸ்பெசிபிக் டைம். இப்போ 6 மணிக்கு போனோம்னா ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தா, ஓகே, நம்ம வந்து ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்த மாச்சு. அவங்க கூட நின்னு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில வேலைகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட விஷயம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, போனா ஒரே போக்கு.
மத்தியானம் வந்தா உண்டு, சாயந்தரம் வந்தா உண்டு. இதுல வந்து என் கூட ஒர்க் பண்ற சில ஆட்கள் வந்து சாயந்தரம் வந்துட்டு நான் பசங்க கூட வெளில போய் சாப்பிட்டேன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. அண்ட் எவ்ரி சண்டே இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோன் மேட்ச் எல்லாம் நடக்கும். ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு டோர்னமெண்ட் எல்லாமே நடக்கும். எஸ் எஸ் காலையில எஸ் 6 எஸ் மணிக்கு வீட்டுக்கு போனான்னா அப்புறம் நைட்டு சாயந்தரம் 7 மணி 8 மணி அவங்க வீட்டுக்கு வருது. சோ அந்த மாதிரியா இருக்கும்போது அந்த பெண்களோட மைண்ட் செட் யோசிச்சு பாரு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் என்னைக்கு வந்து அவனுக்கு அன்னைக்கு மேட்ச் இல்லையோ அன்னைக்கு அவனுக்கு ஷாப்பிங் போகணும், அன்னைக்கு சினிமா போகணும், அன்னைக்கு பீச்சுக்கு போகணும், அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். எல்லா ஒர்க்கும் அன்னைக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டில வந்து முங்கிடுவாங்க. பாலா, இது வந்து இதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இது ரொம்ப நீ ரொம்ப ஈஸியா சொல்ற. பட் நிறைய ஃபேமிலிஸ் வந்து சண்டை நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அந்த சண்டே நாள் தான். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. லுக், திரும்ப நான் சேம் விஷயம் தான் சொல்றேன். உமனை பொறுத்த வரைக்கும் உமன் வந்து சில கமிட்மெண்ட்ஸோட இருக்காங்க. சண்டேங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மென்னுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விளையாடுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கிற ஒரு கமிட்மெண்ட். ஒரு கேம், ஒரு டோர்னமெண்ட், ஒரு மேட்ச், அதை இன்வால்வ் ஆகுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட். மென்னை பொறுத்தவரை ஒரு கமிட்மெண்ட். உமனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த அந்த கமிட்மெண்ட்டையும் இந்த கமிட்மெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னா, அந்த விஷயங்கள் வந்து வெளியே போய் தான் ஆகணும், வெளியே விளையாடுதான் ஆகணுங்கிறது மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரீ பிளான் பண்ணி அதை விளையாடுறது. அதுல குட்டையை கிளப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு கண்டிப்பா ஆங்கர் இஷ்யூஸ் வரதான் செய்யும். உமனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, உமனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வந்து விளையாட போங்க. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு ஸ்போர்ட்ஸ்லயோ ஆறு கேம்ஸ்ல இன்வால்வ் பண்ணுனாதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவு தரதுக்கு மெயின் ரீசன் ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஃப்ரீனஸ் கிடைக்கும். அதை வந்து பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒன்ன மாதிரி ஆட்கள் வந்து விளையாட போகாமலே இருக்காங்க. பட் விளையாட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஃப்ரீனஸ் கிடைக்கும். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள்ல ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு விளையாடுறது மட்டும்தான் வந்து ஒரு மென்டல் ஃப்ரீனஸ் கொடுத்துருக்கு. இனிஷியலி நிறைய தாட் ப்ராசஸ் என் மைண்டுக்கு ஓடிட்டே வரும். நான் லைஃப்ல வந்து பிழைச்சிடுவேனா, லைஃப்ல வந்து முன்னேறிடுவேனாங்கிறது எல்லாமே நிறைய தாட் ப்ராசஸ் வரும். கேம் தான் எனக்கு வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண உதவுச்சு. ஸோ அதனால இது வந்து நம்ம இதை ஈஸியா உதாசீனப்படுத்த முடியாது. ஸோ இதுல பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் எனி பர்சன் அது பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் இன்வால்வ்மெண்ட் அண்ட் அதுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெரி டிஃபிகல்ட், சீரியஸ்லி. இல்ல ஃபைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப வந்து நீங்க விளையாடுங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு த்ரூஅவுட் த வீக் ஒரு ஹெக்டிக் ஒர்க்ல இருந்துட்டு ஒரு வீக்கெண்ட்ல வந்து நம்ம நிம்மதியை தேடி போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆண்களோட ஒரு ஒரு தாட் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு சோசியலிசம் அண்ட் ஒரு ஒரு கேதரிங், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஆண்களுக்கு வந்து தேவையான விஷயம் தான். அட் த சேம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தேவைதான் பால. நான் சொல்றது ஆண்களுக்கு மட்டும் தேவைங்கிறத சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சோ வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், உங்களோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கலாம். அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு உலகத்தை நீங்க காமிச்சு கொடுங்க. நீங்க இப்ப ஒரு கரெக்ட். ஜாகிங் போறீங்களா, அவங்களையும் பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு 2 ஷூவை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ட்ராக் சூட்டை வாங்கி ஒரு டிஷர்ட்டை வாங்கி போட்டு அவங்களையும் வந்து கூப்பிட்டு போங்க. நீங்க கண்டிப்பா, நடக்கிறீங்களோ, யா. பாட்டு கேட்கறீங்களோ, இல்ல வந்து ஓடுறீங்களோ, குதிக்கிறீங்களோ, அதையும் அவங்களுக்கும் காமிங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அது அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த ஜிம்மு, அந்த எக்ஸசைஸ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயமா தான் இன்னைக்குமே பாக்குறாங்க கண்டிப்பா. நிறைய பேர். நீ So, சொல்றத ஒத்துக்கிறேன். நீ சொல்றது 100% ஒத்துக்கிறேன். ஐயா. வந்து நீங்க நீங்க வந்து விளையாடுங்க, எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட வந்து உங்க மனைவிக்கும் அதே மாதிரியான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களையும் பண்ண வைங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு புத்துணர்ச்சி என்ன. சோ இந்த மாதிரி நம்ம வந்து த்ரூ அவுட் த வீக் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு அந்த ஒரு டேல வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ்குள்ள போகும்போது நமக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு உலகத்தை அவங்க வந்து பார்ப்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கும் இன்வால்மெண்ட் வரும். அட் த சேம் டைம் உங்களோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்ல உங்களுக்கான அந்த ஸ்பேஸை வந்து கண்டிப்பா அவங்க குறைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களும் ஆக்டிவா இன்வால்வ் ஆவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கும். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்.
இது மாதிரியான விஷயங்கள் நான் பாக்குறேன். லைக் ஓகே. மென் வந்து இப்போ விளையாட போறாங்கன்னா, இன்னொரு சைடுல விமனும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். காலமையானா அந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் இருக்கும். அங்க நடக்கிறது, ஜிம் இருக்கும். அங்க போய் ஒர்க் அவுட் பண்றது, யோகா கிளாஸஸ் இருக்கும். அதுல ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறது. பட் நான் சொல்றது அந்த அர்பன் லைஃப் ஸ்டைல தாண்டி அந்த ஒரு ரூரல் லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அண்ட் ஃபைனலா நீ கன்க்ளூட் பண்ணிடு. பலா லுக், நீ ஒரு விஷயம் சொன்ன, ஹஸ்பண்ட் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்கிறது நீங்க சொன்ன இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் உமனுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கு. அஹ் ஆண்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுல இருந்து எடுக்கிறாங்க. விளையாட போகணும், சோஷியல் லைஃப் இன்க்ளூட் பண்ணணும், வெளியே ஃப்ரெண்ட்ஸோட கேதர் ஆகணுங்கிறத வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல, அதை என்ஜாய் பண்றாங்க. உமன் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களாவே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. சொசைட்டியும் அந்த விஷயத்த வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா தான் கொண்டு போறாங்க. சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த மாதிரி கேதரிங் பண்றதுக்கோ, இந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப் இன்க்ளூட் பண்றதுக்கோ சொசைட்டியும் அலோவ் பண்றது கிடையாது. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் அதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. பட் மென் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து விளையாட போறதுக்கு தே ஃபைட். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு செகண்ட் நான் முடிக்கிறேன். உமன் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உமன் வந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்றேன். உமன் ஃபைட் பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கணும். ஃபைட் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஃபிளெக்சிபிள் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த ஃபேமிலி இப்ப நீ சொல்றது மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும், ஃப்ரெஜைலா இருக்கும். புரியுது நான் சொல்றேன்? ஃபிளெக்சிபிள் சொல்லும்போது ஒரு ஈஸி வே, ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும் இல்லையா. ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மென் எடுக்கணும், உமன் எடுக்கணும். சோஷியல் லைஃப்ல வந்து மென்னுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உமனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உமனும் என்ஜாய் பண்ணணும், மென்னும் என்ஜாய் பண்ணணும், ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணணும். அப்படி என்ஜாய் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போகணும். அதுல மாற்றிக்கிறதே கிடையாது. ஒரு ஃப்ரீ லைஃப், ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ லைஃபா இருக்குமே தவிர கம்ப்ளீட்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃபா மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய லாஸ்ட் பாயிண்ட். நீ என்ன சொல்ல விரும்புறியா பாலா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இப்ப அந்த பெண்ணோட அப்பாவோ அம்மாவோ இல்ல அவங்களோட கலாச்சாரமோ அவங்களோட ஃபேமிலியோ கொடுக்காத வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆண்களான நீங்கள், கணவனான நீங்கள் வந்து கொடுங்க. அவங்கள ஒரு புதுமைப்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, இதுல இன்வால்வ் ஆனா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், நமக்குள்ள ஒரு பாண்ட் இன்னியும் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்களை புரிய வைங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டை கத்து கொடுங்க, ஜிம்ம கத்து கொடுங்க, ஜாகிங் ஓட வைங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க நீ சொன்ன மாதிரி அவங்க வளர்ந்த என்வாயர்மெண்ட்டோ அவங்க கல்ச்சரோ இதுக்கெல்லாம் இடமே கொடுத்துருக்காது. ஓகே. சோ வந்து இந்த சவுத் இந்தியன் கிச்சன் இந்த மூவி ஏதோ வந்துச்சு இல்ல கேரளால. சோ அந்த மாதிரி எக்ஸாக்ட் அந்த பேர் தெரியல எனக்கு. சோ அந்த மாதிரி உடைச்சு நீங்க ஒரு ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் ஹேவ் எவ்ரி ரைட்ஸ், ஓகே, டு கிவ் ஃப்ரீடம் ஃபார் ஹிஸ் வைஃப். சோ அத வந்து இனிஷியேட் பண்ணுங்க. எஸ் பாலா, ஃபேர் எனஃப். நீ சொன்ன விஷயத்தை நான் அக்செப்ட் பண்றேன். கண்டிப்பா வந்து சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில கல்ச்சர் வைஸும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் வைஸும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உள்ளாகிறாங்க. அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பிகாஸ் உமனுக்கு வந்து இக்னோரன்ஸ், டோட்டலி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியாது. கண்டிப்பா நீ சொல்றது நான் ஃபேர் எனஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஹஸ்பண்ட் வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும், வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் எனிவே நம்ம மோர் தேன் ஆவரேஜா பார்க்கும்போது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுக்கணும். அது எந்த விஷயத்த இருந்தாலும் சரிதான், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் அந்த ஃபேமிலியில வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மட்டும் கிடையாது, ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. காம்ப்ளெக்சிட்டி ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அங்க வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது இல்லையா. ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபிளெக்சிபிலிட்டி தான் இருக்கணுங்கிறதா என்னுடைய ஃபைனல் தாட் ப்ராசஸ். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருந்துச்சு. சோஷியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷருக்கும் தேவையான விஷயம். ஆண்கள் பெண்கள்ங்கிற பாகுபாடு இல்லை. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல வந்து எங்கேயோ இருக்கு இல்லையா. அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. வேர்ல்டு அலோவ் பண்றது கிடையாதுங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ ஒலிம்பிக்ல போகணும், நேஷனல் கேம்ஸ்ல போகணும், காமன்வெல்த்ல போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ் ஆர் நோ? ஸோ ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்டலி சப்போர்ட் பண்றது மட்டும் கிடையாது, ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு இல்லையா. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸிட்டியை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மிஸ் பாலா. தேங்க்யூ.